பையனுக்கு வந்து டிஎம்டி எஃபெக்ட் ஆகி பாசிட்டிவ் ஆயிருக்கு. இது வந்து உலகத்திலே வந்து ஒரு அரிய வகையான ஒரு நோய். இது எல்லோருக்கும் வராது, ரொம்ப ரேர் கேஸ் இது. இதை வந்து இமீடியட்டா நீங்க உடனுக்கடியும் வந்து சிகிச்சை செய்யணும். இதுக்கு அதுக்கு நீங்க தயாராகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன இது டிஎம்டினா என்னன்னு புரியலைங்க. என்ன சார் அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, சார் இது எலும்பு சதை முட்டாத ஒரு நோய், தசை சிதைவு நோய், அப்பேற்பட்ட மிகப்பெரிய கொடிய நோய் உங்க பேரனுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்க பையன் அவனுக்கு வந்தவொடனே கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். என்ன பண்றது, எவ்வளவு காஸ்ட் செலவாகும் கேட்டேன் சார். கேட்டபோது இந்த ஊசியோட மருந்து விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கோடியே 80 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன செய்யறது ஏது செய்யணும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இதை செய்யல அப்படின்னா பையனை வந்து நீங்க பார்க்க முடியாது. உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும், அதுல ஃபண்டு கலெக்ட் ஆகும், நீங்க நிச்சயமா வந்து பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா சொன்னாங்க, ஒரு ஆதரவா சொன்னாங்க. சார் பையனை வந்து இழக்க முடியாது சார். அந்த பையன் வந்து 7 வருஷம் குழந்தை இல்லாம 7 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு கிடைச்ச பையன் சார். அவனை வந்து எங்களால் இழக்க முடியாது. இந்த பையன் வந்து 7 வருஷமா அவங்க டாக்டருக்கு குழந்தை இல்லாம 7 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பையன் தான் அந்த பையன் முகமது சயான்ட்டு. இந்த டிஎம்டி டிசீஸால் பாதிக்கப்பட்டு இப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா 25 கோடி மதிப்புள்ள அந்த எலிவிரிஸ் ஜீன் தெரப்பி அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மட்டும்தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை இப்போ இந்தியாவுக்கு கூட்டு வர முடியாது. காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த புள்ளை வந்து ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுச்சுட்டா உடனே அந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை இறந்துடும். நீங்கள் எந்த ட்ராவலுமே சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் போகிறப்ப கூட ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்போடு தான் அந்த குழந்தை கூட்டு வரணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க சார். இதை எப்படியாவது தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்க, இந்த பையன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் மன்றாடி கேட்குறோம் சார். நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் இருக்கோம் சார். என்னுடைய பொண்ணு வந்து துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னுடைய மாப்பிள்ளை வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு வரைக்கும் என்னோட பேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டு இருந்ததுங்க. 6 வயசுக்கு மேலே வந்து என்னோட பேரன் வந்து நடக்க முடியல, ஓட முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, பாடியோட வெயிட் லாஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் துபாயில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சோம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் காமிக்கும்போது அவங்க வந்து வைட்டமின் ப்ராப்ளங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாளாக பையனோட நிலைமை மோசமாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் துபாயில் இருக்கிற ராயல் மெட்கேருங்கிற ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம். காமிச்சதில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பாடி செக் பண்ணாங்க, எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க, அனைத்தும் உறுப்புகளும் ஸ்கேன் பண்ணாங்க. 12 டாக்டர்ஸ் டீமை ஒர்க் பண்ணி அவனுடைய நோய் என்னங்கிறது கண்டுபிடிச்சாங்க சார். அவனுக்கு வந்திருக்கிறது வந்து டிஎம்டிங்கிற டுசினோ மஸ்குலர் தெரப்பிங்கிற ஒரு தசை சிதைவு நோய். தசை சிதைவு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பும் சதையும் ஒட்டாது. நாளடைவில் பையன் நல்லா இருப்பான். நாளாக அவனோட போன்லேருந்து சதைகள் வந்து டேமேஜ் ஆகி விலகும் போது பையன் வந்து அப்படியே குறுகிடுவான், ஷார்ட் ஆயிடுவான், நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நாளாக வீல் சேருக்கு போயிடுவான் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் கடந்து போகும்போது அவனுக்கு மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா நடந்து போகும்போது அவனுடைய ஹார்ட்டை சுற்றி இருக்க தசைகள்லாம் டேமேஜ் ஆகி பையனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிரும். அதனால டாக்டர் வந்து உடனே வந்து இந்த டீம்ஸ் வந்து பையனுக்கு வந்து டிஎம்டி எஃபெக்ட் ஆகி பாசிட்டிவ் ஆயிருக்கு. இது வந்து உலகத்திலே வந்து ஒரு அரிய வகையான ஒரு நோய். இது எல்லோருக்கும் வராது, ரொம்ப ரேர் கேஸ் இது. இதை வந்து இமீடியட்டா நீங்க உடனுக்கடியும் வந்து சிகிச்சை செய்யணும். இதுக்கு அதுக்கு நீங்க தயாராகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன இது டிஎம்டினா என்னன்னு புரியலைங்க. என்ன சார் அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, சார் இது எலும்பு சதை முட்டாத ஒரு நோய், தசை சிதைவு நோய், அப்பேற்பட்ட மிகப்பெரிய கொடிய நோய் உங்க பேரனுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கனால வந்து தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன செய்யறது தெரியல. இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டபோது, அதாவது அவங்க வந்து ஜீன் தெரப்பிங்கிற வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட பெயர் வந்து ஜீன் தெரப்பி. ஜீனையே வந்து உடம்புல மாத்துறது, செல்லுலர் எடுத்து வேற செல்கள், அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வருவாங்க, அங்கேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஒரே இன்ஜெக்ஷன் தான் நம்ம ஜீன் தெரப்பிக்கு.
அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்கள் பையன் வந்து கிளியர் ஆயிடுவான், 100% கிளியர் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1.5 year தான் ஆயிடுச்சு இந்த மெடிசன் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து 1.5 வருஷம் தான் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வேறு நாட்டில் இல்லைங்க, அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஆத்தரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாய், கத்தார், யூஎஸோட மெடிசன் வந்து இந்த 2 கண்ட்ரிலையும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அத்தாரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் பையன் அவனுக்கு வந்தவொடனே கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது, எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும்னு கேட்டேன் சார். கேட்டபோது இந்த ஊசியோட மருந்து விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கோடியே 80 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்யறது ஏது செய்யணும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா பையனை வந்து நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சார், இவ்வளோ பெரிய தொகைக்கு நாங்கள் வந்து மிடில் கிளாஸ், எங்களால் வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து பெரட்ட முடியாதுன்னு சொன்னோம். அப்போ டாக்டர்ஸ் டீம் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து க்ரௌடு ஃபண்டு கலெக்ட் பண்ணுங்க, வேர்ல்டு ஃபுல்லாக தெரியப்படுத்துங்க, உலகத்தில் நிறைய பேர் உதவி செய்கிறவங்க நிறையா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி மெடிக்கல் அப்படின்னா தானாக வந்து உதவி செய்ய நிறையா இருக்காங்க சார், அந்த வழியில் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீங்கள் வந்து அதற்கான முயற்சி எடுங்க சார், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும், அதில் ஃபண்டு கலெக்ட் ஆகும், நீங்கள் நிச்சயமாக வந்து பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக சொன்னாங்க, ஒரு ஆதரவாக சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் கலந்து எங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் கலந்து பேசினோம் சார். பேசின போது சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், சரி இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம், ஆரம்பிக்கலாம், பையனை வந்து இழக்க முடியாது சார். அந்த பையன் வந்து 7 வருஷம் குழந்தை இல்லாம 7 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு கிடைச்ச பையன் சார். அவனை வந்து எங்களால் இழக்க முடியாது. இந்த பையன் வந்து 7 வருஷமா அவங்க டாக்டருக்கு குழந்தை இல்லாமல் 7 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பையன் தான் அந்த பையன் முகமது சயான்ட்டு. இந்த டிஎம்டி டிசீஸால் பாதிக்கப்பட்டு இப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா 25 கோடி மதிப்புள்ள அந்த எலிவிரிஸ் ஜீன் தெரப்பி அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மட்டும்தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிலை குலைஞ்சு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் மற்ற நண்பர்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணப்போ சொன்னாங்க, நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்கள். அந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆச்சுன்னா மக்கள் சாதாரணமாக 250 ரூபா ஒரு தொகை, 250 ரூபாயை 20 லட்சம் பேர் இந்த வீடியோவோ இந்த பத்திரிகை வழியாவோ மீடியாக்கள் வழியாவோ தொலைக்காட்சி வழியாவோ அல்லது சோசியல் மீடியாக்கள் வழியாக பார்த்து ஒரு 20 லட்சம் பேர் 250 ரூபா போட்டால் 7 வருஷம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியும். அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஆதரவாக மக்களுடைய ஆதரவை தெரியுதா இந்த பத்திரிகை மூலயமா தான் இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். இன்னைக்கு குழந்தை வந்து துபாயில் இருக்குது. துபாயில் உள்ள குழந்தைக்கு அந்த 3 கண்ட்ரியில் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி 3 கண்ட்ரியில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு. துபாய், கத்தாரு, அதே போல் யூஎஸ், அங்கே மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த குழந்தை இப்போ இந்தியாவுக்கு கூட்டு வர முடியாது. காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த புள்ளை வந்து ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுச்சுண்டா உடனே அந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை இறந்துடும். நீங்கள் எந்த ட்ராவலுமே சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் போகிறப்ப கூட ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்போடு தான் அந்த குழந்தை கூட்டு வரணும். அந்த குழந்தை ஃப்ளைட்டில் கூட்டெல்லாம் வந்து இங்கே பண்ண முடியாது. அதனால அவங்க துபாயிலேருந்து ஃப்ளைட்டு ட்ராவல் எதுவுமே பண்ணாதனால அவங்க பெற்றோர்களும் இங்கே மீடியாவுக்கு வர முடியாமல், பெற்றோர்களும் நம்ம கவர்மெண்ட் அணுக முடியாமல், எதுவுமே இல்லாதனால தான் இவர் தாத்தா இவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாரு. இவர் தான் இருந்து நாங்கள் வந்திருக்க எல்லாமே வெள்ளக்கோவில், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஜமாத்தை சேர்ந்தவங்க. அந்த ஜமாத்தே சேர்ந்து இந்த குழந்தை எங்கள் ஊர் சார்ந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மக்களினுடைய உதவியை நாடி, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய உதவியை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். அதை மீடியாக்களின் வாயிலா, இந்த செய்தி தொடர்பின் வாயிலா நாங்கள் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குழந்தையினுடைய உயிர் காப்பதற்காக எத்தனையோ மனிதர்களுக்கு எவ்வளவோ அறிந்தும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளோ உதவி செய்வோம். இந்த குழந்தையினுடைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நினச்சி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கணும் அப்படின்ட்டு இருந்து இந்த குழந்தைக்காண்டி நீங்கள் மக்கள் தாராளமான முறையில் உதவி செய்யும்படி அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வெள்ளக்கோயில் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த கோரிக்கைகளை உங்களுக்கு வைக்கிறோம். இதை மீடியாக்கள் நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணி இதை மக்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணி மக்களுக்கு
மக்களுக்கு மத்தியில் இது ஒரு இஷ்யூவாக்கி அந்த குழந்தையை உயிர் காப்பதற்கு உங்கள் மீடியாக்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த மீடியா நண்பர்கள், நீங்கள் நாங்கள் பேட்டி எங்களை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதை விரைவாக எல்லாத்துக்கும் நீங்கள் தகவலை தெரியப்படுத்தி அந்த குழந்தையை உயிர் காப்பதற்கு உதவி செய்யும் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சார். அதே மாதிரிங்க இந்த இன்ஸ்டாகிராம் மற்றபடி சின்ன திரையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வந்து இந்த பையனோட சூழ்நிலையை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ட்டு அவங்களோட சேனல் அவங்க இதில் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் மூலம் எங்களுக்கு ஆதரவு கிடைச்சிட்டு தான் இருக்குதுங்க. பார்க்க போனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியனான கோபிநாத் கூட அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கார். போஸ்ட் ஒட்டி பையனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அவரெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர் செஞ்சுருக்காரு. ஒரு ஒரு மனித நியாயம் தான் இதெல்லாம். அதே போல் துபாயில் பாருங்க அந்த ஜப்பார் பாய் ஹோட்டல், அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி அவரை அழுதுட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாருங்க. அதே மாதிரி துபாயில் நிறைய மீடியாக்கள்லாம் வந்து எல்லாம் வீடு தேடி வர்றாங்க, சேனல்ஸ் வர்றாங்க, நியூஸ் பேப்பர் வர்றாங்க, எல்லாம் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க சார். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் என்னோட எவ்வளோ போராட்டதே எங்களுக்கு தெரியல. அதற்போல் நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க சார். இதை எப்படியாவது தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்க, இந்த பையன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் மன்றாடி கேட்குறோம் சார். நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். வேறு வழியே எங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம், இந்த துறையை நாடி வந்திருக்கிறோம். இந்த மக்கள் இந்த மன்றத்தை நாடி வந்து காரணமே அதுதான். உங்கள் மூலம் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், எங்களுக்கு வழி கிடைக்கும் தான் வந்திருக்கிறோம். வேறு வழியே இல்லை சார். 24 கோடிங்கிறது வந்து சாதாரண தொகை இல்லை. மக்கள்கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். அதற்கான வழிமுறை எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்து உதவி செய்யுங்க சார். மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க சார். நீங்கள் முதல்வரை சந்திக்கிறதுக்கு எங்க திருப்பூர் மாவட்ட அமைச்சர் அண்ணன் மூபே சாமிநாதன் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர் மா சுப்பிரமணிய அண்ணன் நான் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண ஒரு பிஏ தான் நேற்று சந்திக்க முடிஞ்சது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இங்கே குழந்தைய கூட்டிட்டு வாங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக எங்களால் என்ன முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் குழந்தையோட சூழ்நிலை ட்ராவல் பண்ணி இங்கே வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவர்மெண்ட்னால இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க முடியாது. இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன முடியுமோ அந்த எங்களுக்கான சப்போர்ட் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து உதவி செஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எல்லாரோட உதவி வேணும். இதுவரைக்கும் இதுவரைக்கும் யாரையும் பார்க்கல. முதல்வரை சந்திக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் நாங்கள் சென்னை வந்தோம். ஆனால் அதுக்கான சந்திக்க முடியல. அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை காணொலி வகையில பார்த்தாருன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவரோட உதவியை நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கோரிக்கை வச்சுக்கிறோம். அது எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங் வந்து அக்கௌண்ட் நம்பரு, இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அந்த பத்திரிகையாளர் நம்பர் எல்லாத்துக்குமே பிரிண்ட் வச்சுருக்கிறோம். இதில் அந்த பையனுடைய அக்கௌண்ட், அந்த பையனுக்கு சம்மந்தமாக இம்பேக்ட் குருன்னு சொல்லி ஒரு இதில் நாங்கள் ஸ்டார்டபிள் ட்ரஸ்ட்டு அதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் அது மூலயமாவும் மக்களுக்கு அது ஸ்கேன் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலயமாவும் போட்டுக்கலாம். அல்லது ஃபோன்பே, மேக்ஸிமம் ஃபோன்பே ஜிபேல அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் ஆயிடுது. இருந்தாலும் அந்த ஃபோன்பே ஜிபே உடைய நம்பர்லாம் இருக்குது. இது டைரக்ட் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. எந்த மூலயமா வேண்டாலும் அவங்க பணத்தை ஈஸியான முறையில் போடலாம் அந்த குழந்தைக்கு. இது ஆரம்பித்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. இந்த விஷயங்கள் வெளியாகி குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இந்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு ஒரு 10 நாளைக்குள்ள 15 நாளைக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் முதல் என்ன செய்யணும், நம்ம கவர்மெண்ட் அணுகிறவங்களுக்காண்டா எங்கள் அமைச்சர், நகர செயலாளர் இருந்து அமைச்சர் முதற்கொண்டு பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிறோம். 2வது, இந்த விஷயம் மீடியாக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் பரவுச்சுன்னா நாங்கள் அடுத்து மக்களை மற்ற தலைவர்களை அணுகுவதற்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் பத்திரிகை துறை நாடி வந்திருக்கிறோம். அரசு ஊழியர் அப்படின்னா இது வந்து நம்ம வெளிநாட்டை சேர்ந்தவங்க தானே. அதனால வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தொகையை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் உங்கள் அரசாங்கத்திட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் நாட்டில் மூவ் பண்ணுங்க. எங்கள் நாட்டில் வந்து இதே வந்து அந்த நாட்டு அரபியா இருந்தால், அந்த நாட்டு பிரச்சனையாக இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் செலவு ஏற்றுக்குவாங்க. நம்ம வெளிநாட்டை சேர்ந்தவங்கனால வந்து அந்த தொகையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனாலும் அங்கே இருக்க எல்லா ட்ரஸ்ட்டு மூலையும் நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அங்கதான் பிறந்தா சார், இருந்தாலும் வந்து அவங்க ஏத்துக்க போறது இல்லை. பெற்றோர்களுடைய அட்ரஸ் இங்கே தான் இருக்கு. இல்ல அவங்களுடைய ரூல்ஸ் என்னன்னா பூர்வீகமா இருக்கணும். இப்ப அவங்க பெற்றோர்கள் அவங்க வந்து என்ன நான் ரெசிடென்சி இதுல இருந்து இந்தியால இருந்து போயிருக்கிறாங்க.
அவங்க வந்து தமிழுடைய அட்ரஸ், தமிழருடைய அடையாள அட்டை எல்லாமே இந்தியாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய குடிமகன் அவங்க ஆகலை. அவங்களுடைய குடிமகன்களுக்கு என்னவா இருந்தாலும் அவங்க அதை உதவி செய்வாங்க. அவங்க சிட்டிசன் வந்து இந்தியா தானே, அவங்க அதை மாத்தல. துபாய் சிட்டிசன் கிடையாது. அந்த பையன் துபாயில பிறந்தாலும் சிட்டிசன் இந்தியா. அந்த பையனுக்கு உண்டான எல்லா இதுவுமே இந்தியாவில தான் இருக்கு. துபாய் சிட்டிசன் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி எல்லா இதுலயும் பண்ணி. என் பேர் முகமது சல்மான் பிலாலி, வெள்ளக்கோவில் ஜாமியா மஸ்ஜித்ல இமாமாக இருக்குகின்றேன். சார் இவங்க எல்லாம் வந்து இங்க ரொம்ப உடன்புறவா சகோதரவங்க. இவங்க எல்லாமே ஜமாத்துடைய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இமாம் மதகுரு இவங்க தலைவங்க எல்லாம் ஏதோ ஒன்று பிரச்சனை ஒன்று சேர்ந்து வர்றாங்க. இதை வந்து பிரச்சனை இன்னைக்கு கொண்டு போகணும், ஊடகத்துறை கொண்டு போகணும், அதன் மூலம் நமக்கு உதவி இந்த குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. பார்த்து நீங்களே இந்த குழந்தையை காப்பாற்ற உதவி செய்யுங்க சார். உங்க மீடியா என்ன நினைச்சா அது ஈஸியா இது பண்ண முடியும், நீங்க இது பண்ணி கொடுங்க.